காவேரி வந்து விஜய் வெறுத்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. போதும் காவேரி, நான் உனக்காக ஒன்றும் வரல, என் பாப்பாக்காக தான் நான் வந்தேன். பாவம் உன்னால் அவ பாதிக்கப்படுறா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாரு. என் குழந்தைய என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தேடி தான் நான் வந்தேன். உடனே உனக்காக வந்தேன்னு நீ எப்பவும் போல் என்கிட்ட திமிர காட்டாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, இங்கே பாரு நான் எதுவும் பேச வரல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் காவேரி ரொம்ப கஷ்டமடைகிறாங்க. பாவம் விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிக்கிறாரு. நான் நடந்துக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் விஜய், நான் நிரந்தரமாக உங்களை விட்டு பிரிஞ்சுடுவேன். அதுக்கப்புறம் இந்த கஷ்டமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க நம்ம காவேரி. எங்கள் காவேரி வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா வந்து சமைய திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அவன் கூட போகிறதா இருந்தால் போயிடு, அதுக்கடுத்து இங்கே இருந்துட்டு போகாத மாதிரி அப்படியே நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லைம்மா நான் எதுவும் பண்ணல, அவரே தான் வந்து பேசினார், அவனே வந்து பேசினா எழுந்து வர தெரியாதா, எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், எல்லாம் நடிப்பிடி, இவன் மனசில் ஒன்று வச்சுக்கினே வெளியே ஒன்று பேசிகிட்டு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அக்கா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் விஜயோட பாட்டி அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பாட்டி வந்து இங்கே பாரு காவேரி, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு பாட்டி அது வந்து இங்கே பாரு வள குழன்னா என்னால் பேச முடியாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன், இந்தா இதில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடை, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாரதை கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்னங்க திடீர்னு வந்து டைவர்ஸ் நோட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு. இங்கே பாரு தம்பி, இதெல்லாம் முன்னாடி நான் முடிவு பண்ணது தான். ஆல்ரெடி விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருந்தது, அதுவும் முடிஞ்சு போச்சு, அதோட விட முடியாதுல்ல, சட்டப்படி விஜய்க்கு வந்து காவேரி தானே பொண்டாட்டி, அதையும் இந்த டைவர்ஸ் பேப்பர் சரி பண்ணிவிடும் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி என்ன பண்ண திரும்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி கிட்டே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீயும் என்னோட பேரனும் வாழ முடியாது காவேரி, ஏன்னா உனக்கு இருக்க பிரச்சனை அப்படி, அதனால் உன் பிரச்சனை இல்லை, என் பேரன் தலைமையில் போட்டுக்க முடியாதுல்ல, என் பேரனோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், என் பேரனோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம், அவன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டுருக்கான், பொண்டாட்டின்ற உரிமையில் தானே தேடி வந்துட்டுருக்கான், அதுவே பொண்டாட்டி இல்லைன்னா அவன் தேடி வரமாட்டான்ல, அவனுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவன் தேடி வரமாட்டான், அதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன், அதனால் நீ டைவர்ஸுக்கு சமைச்சல, அதனால் சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா நீங்கள் திடீர்னு வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது அவகாசம் கொடுக்க வேணாப்பா, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இங்கே பாரு சாரதா, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஏற்கனவே காவேரி கிட்டே கோயிலில் பார்த்து நான் சொல்லிட்டேன், அவளும் அமைதியாக தான் இருந்தா, இப்போவும் அமைதியாக தான் இருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம், என் பேரனை விட்டு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், அதனால் நீ சொன்ன மாதிரியே என் பேரன் வந்து உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிடுறேன், அதனால் இதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் எதுக்கு, இதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது நல்லதில்லை, பிரிஞ்சால் ஒரே நடிகை பிரிஞ்சிடணும், எதுக்கு தேவையில்லாமல் பொண்டாட்டி புருஷன்ற வந்து இருக்குது எல்லா விஷயமும், அதனால் வேணாம், அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இங்கே பாருமா காவேரி, கையெழுத்து போட்டு கொடுத்துருமா, அதாம்மா உனக்கு நல்லது, என் பேரன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே குமரன் வந்து, ஏங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, என் பேரனுக்கு எப்படி சொல்லணும், எப்படி சொல்லி அவங்ககிட்ட சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் அங்கே போய் உளறி விற்காத அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செம்மைய டென்ஷன் ஆகிறாரு குமரன். நீங்கள் அமைதியாக இருங்க தம்பி, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரதா வராங்க. இங்கே பாருங்கள், நீ திடீர் இப்படி எடுத்து வந்து கொடுத்து கையெழுத்து போட சொன்னால் அவள் நிலைமையை பற்றி யோசிச்சிங்களா, அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதை பற்றியாவது யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அதெல்லாம் யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன், இங்கே பாரு காவேரி, கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்றாங்க. உடனே காவேரி கையில் அதை வாங்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதை பார்த்து.